நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னையில் 1261 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 5367 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1984 புதிய அடுக்குமாடி வீடுகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு செய்த ஆணைகளை வழங்கி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சென்னையில் பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு செய்த ஆணைகளை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரேவதி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டை தாமஸ் சாலையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 77.74 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 470 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து குடியிருப்புதாரர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கி வருகிறார். அதனுடன் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த டாக்டர் தாமஸ் சாலை திட்டப்பகுதியை பொறுத்தவரை 1986ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடம் கட்டப்பட்டு 40 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் தட்பவெட்ப சூழ்நிலை காரணமாக கட்டிடங்கள் பழுதடைந்து இருந்ததை முதலமைச்சர் அதனை மறுகட்டுமான அதனை கருத்தில் எடுத்து 230 சதுர அடி பரப்பில் இருந்த அந்த பழைய குடியிருப்பு பகுதிகளை இடித்துவிட்டு தற்பொழுது ஒவ்வொரு கட்டிடமும் 423 சதுர அடி பரப்பளவில் 77.75 கோடி ரூபாய் செலவில் 470 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் தற்பொழுது கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த கட்டிடங்களை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இது மட்டுமின்றி சுபேதார் கார்டன் திட்டப்பகுதியில் 57.32 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 300 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும், அப்பாசாமி முதலி திட்டப்பகுதியில் 12.90 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 68 புதிய குடியிருப்புகளையும் தொடர்ந்து திறந்து வைக்கக்கூடிய நிலையில் கிரீன் சாலையில் உள்ள குடிசைகளை அகற்றி அப்பகுதி மக்களுக்கு வீடுகள் வழங்குவதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இன்று நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் 4 திட்ட பகுதிகளில் ரூபாய் 153.69 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 870 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் இன்றைய தினம் திறக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் இந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டப்பணிகள் தொடர்ந்து தொடங்கி வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் குறிப்பாக 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த டாக்டர் தாமஸ் சாலையில் இருக்கக்கூடிய இந்த திட்டப்பகுதியானது தற்பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளை தற்பொழுது வழங்கி சென்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.